என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். சுக்கிரதச பலன் எப்படி இருக்கும் ஒன்று பார்த்துடலாம். சரி, பொதுவாக எந்த லக்கணத்துக்கு முதன்மை யோகத்தை கொடுப்பார் இந்த சுக்கிரன் அப்படின்னு பார்த்துடலாம். அப்படின்னு எடுக்கும்போது மகரம் கும்பம் முதன்மை யோகத்தை கொடுப்பார். அப்புறம் பார்ப்போம் பின்னாடி எப்படிலாம் அந்த லக்கணத்துக்கு எங்கிருந்தால் யோகத்தை கொடுப்பார்னு. அதற்கு அடுத்தபடியாக மிதுனம் கன்னிக்கு கொடுப்பார் யோகத்தை. மூன்றாவது யோகமாக தான் சொந்த லக்னமான லக்னாதிபதியே அவர் தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அடுத்தபடியாக யோகத்தை கொடுப்பார். அப்போ இது அப்படியே ஒதுக்குவோம். அடுத்தபடியாக நான் வர்றேன். இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கும் நிறையா பேர் சுக்கிரதசை நடக்குது, உனக்குன்னையா யோகமாக இருக்கான் அப்படின்ட்டுருவாங்க. சுக்கிரன் அப்படின்னாவே பணங்காசாக கொட்ட போகுது, புது கார் வாங்க போகிற, பைக்கு வாங்க போகிற, வீடு கட்ட போகிற, நல்ல வாலிப வயசில் வந்து நல்ல பெண்கள்லாம் உங்களெல்லாம் நல்லா விருப்பப்படுவாங்க. பெண்கள் பெண் சுகம்லாம் இருக்கும். அப்படிலாம் அடிக்கிக்கிட்டே போகலாம். இந்த சுக்கிரனை பற்றி நல்லா சினிமா பார்க்கலாம், நல்லா செல்ஃபோன் வாங்கலாம், அழகு சார்ந்த பொருள்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம மாதிரிலாம் அடிக்கிக்கிட்டே போகலாம். அங்கே ஒன்றுக்குமே இல்லை, ஒரு சைக்கிள் கூட வழி இல்லாமல் இருக்கும். அது என்னடா நாக்கும் சுக்கிரன் கட்டி போயிருப்பேன். முதல்ல சுக்கிரனோட நிலப்பட பார்க்கணும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா? சரி, எந்த ராசி லக்கணத்துக்கு நல்லதாக இருக்கணும்? ராசியை விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கோச்சாரத்துக்கு லக்கணத்துக்கு எங்கெல்லாம் வலு போட்டிருக்கணும்? அவர் வாட்டில் வலுவாத்தாயாக இருக்கார், உச்சமாக தான் இருக்கிறாரு, ஒன்றையுமே காணா. அவர் வாட்டில் உச்சமாக தான் இருக்கிறாரு, அங்கே கல்யாணம் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அது வாட்டில் இருக்குது. ஒன்றும் இல்லை, கன்னிக்கே யோகத்தை தான் கொடுக்கணும். அவர் அந்த இடத்துல உச்சமாக இருந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிக்கிட்டேன், கல்யாணம் ஆகிரும், நல்லா இருக்கும், கோர்ட்டு கலைஞ்சிக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான் ஒரு சிம்பிள். சின்னதாக சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறமா அங்கிட்டு வந்துடலாம்ப்பா, விரிவாக பார்ப்போம். அப்படிங்கும்போது அப்போ இந்த சுக்கிரன் கொடுக்கறதுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடியவருக்கு நல்லா இருக்கணும், கெடுக்கக்கூடியவர்களுக்கு மறைமுகமான வலுப்பட்டுருக்கணும். அதை பின்னாடி வர்றேன். இந்த மறைமுகமான வலுன்னு என்னன்னு அதை பார்ப்போம். அப்போ யாருக்கெல்லாம் நன்மையை செய்வார் அப்படின்னாக்கா 6 லக்கணத்தை எடுத்துட்டோம். மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம். இந்த 6 லக்கணத்துக்கு நன்மையை செய்யணும். அதில் முதன்மை யோகம் மகரம் கும்பம்னு ஒரு கேட்டகரியை ஒதுக்கிட்டோம். 2வது யோகம்னாக்கும் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒதுக்கிட்டோம். 3வது யோகம்தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும். அவர் சொந்த வீடாக இருந்தாலும் அவரே கெடுக்கவும் செய்வார். அது அப்புறமா விரிவாக பார்ப்போம். அடுத்தபடியாக இவங்களுக்கு இவங்களுக்கு கெடுக்க செய்வார். அப்போ எந்தெந்த லக்கணம் அப்படின்னாக்கும் கடகத்துக்கு கெடுப்பார், சிம்மத்துக்கு கெடுப்பார், விருச்சிகத்துக்கு கெடுப்பார், மேஷத்துக்கு கெடு பலனை செய்வார், தனுசு, மீனம். இந்த 6 லக்கணத்துக்கும் இவர் பாவச்செயலை செய்வார், கெடுதல் செய்யக்கூடியவர். அப்படின்னா மேஷ லக்கணம்தான், நான் சுக்கிரதசையில் நல்லா இருந்தேன், நீ வாட்டில் அப்படி சொல்லிட்டேன்னா அப்படின்னாக்கா இப்போ சுக்கிரன் நிலப்பட பார்க்கணும். எந்த இடத்துல இருந்து எந்த பாவத்தோட தொடர்பு கொள்கிறார். எந்த ஒரு தசாபுத்தியும் நம்ம எடுக்கும்போது பொதுவாக இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க, இல்லாட்டா அவங்களே வர்றாங்க, எனக்கு சுக்கிரதசை நடக்குது என் பையனுக்கு, இப்போ நான் கல்யாணம் பண்ணலாமா, கல்யாண யோகம் வந்துருச்சுல்ல அப்படின்னு அவங்க வருவாங்க. அவங்களா ஒரு கணிப்பப்பட்டு இங்கே ஜோசியர் நம்ம மாதிரி இருக்க பார்த்தோன்னே இங்கே சுக்கிரன் நீச்சமாகி போயிட்டேன், அதுலேயும் பாவரோடையும் சேர்ந்து போயிட்டேன், இங்கே கல்யாணம்னு வேறு வந்திருக்காங்க, ரொம்ப வேணாம், அப்படியே எடுத்துக்குவோம். மீன லக்கணத்துக்கே வைப்பான், மீன லக்கணத்துக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு வைப்பான். ஏற்கனவே அது நல்லவெல்லாம் செய்ய மாட்டேன், அவன் நீச்சம் பட்டு போயிட்டேன், ஜனி கூட சேர்ந்துருக்கேன், 7ஆம் இடத்தோடய தொடர்பு கொள்கிறேன், இப்போ சொல்லியானாக்கு கண்டிப்பாக கட்ட பலன் தான், கல்யாணம் ஆகாது. 7ஆம் இடத்தில் காரகோபவ நாஸ்தி அப்படிங்கிறாங்க சுக்கிரன். ஆனால் அதில் காரகோபவ நாஸ்தினா சுபர் பார்வை, அவர் ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் அந்த காரகோபவ நாஸ்தி அடிபடுது. ஏற்கனவே காரகோபவ நாஸ்தின்னு சொல்லிவிட்டு 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட சுக்கிரன் நீச்சம் பெற்று போய் சனியோட செவ்வோட பாவரோட சேர்ந்து எந்த சுவரும் இல்லை. அந்த சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகாமல், அஸ்தங்கம் தான் வக்ராக மாட்டார், அஸ்தங்கம் தான்
சூரியனோட இனவு அதிக ஒரு 6 டிகிரிக்குள்ள இனவு பெற்று அஸ்தங்கம் ஆகியிருந்தால் பலன் வேறு மாதிரி மாறும். அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகாது. அந்த இடத்துல புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துலையும் வரக்கூடாது. அதையும் சொல்லிடலாம். இப்போ நம்ம வாட்டில் புதனை தூக்கி துலாத்தில் போட்டு சுக்கரன் அங்கே போட்டோம்னா பரிவர்த்தனை யோகம் வேலை செஞ்சிடும், நல்ல யோகத்தை செஞ்சிடும். அப்படியே புதனை தூக்கி சிம்மத்தில் போட்டுறணும். சிம்மத்தில் புதன் இப்போ தான் பலன் இப்படி வருதா? ஆமாம், சிம்மத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏகதேசம் அந்த அங்கனுக்குள்ளே வரும்போது இனவாக தான் வருவாங்க, முன்ன பின்ன தான் வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல அதிகமாக இனவாக வருவாங்க. இல்லை சூரியனை தூக்கி கண்ணியிலே போட்டு சனியும் சுக்கிரனும் சூரியனும் இருந்தால் அந்த இடத்துல பலன் மாறும். சுக்கிரன் அந்த இடத்துல வர வேணாம். சுக்கிரன் வந்து சிம்மத்தில் தான் இருக்கணும், இல்லாட்டி புதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆகிப்போம். அப்போ யோகம் மாறும். அப்போ சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருக்கணும், சுக்கிரனும் சனியும் கண்ணியில் இருந்து மிதுன லக்கணத்துக்கு இப்போ பலனை சொல்லியானா குறி எங்கிருந்து பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக கெட்ட பலன் தான், நல்லதை செய்ய மாட்டார். இப்படி எடுத்துக்கலாம். அப்போ கெட்ட பலன் என்னென்னா கல்யாணம் ஆகாது. சுக்கிரனோட காரணத்தை தாம்பத்திய சுகம். சரி, பொண்ணே இருக்குது, மனைவியே இருக்குது, அங்கே அவருக்கு பொண்டாட்டியை ஷோகேஸில் வச்சுட்டு, தப்பாக சொல்லி நினைக்காதீங்க, இந்த ஒரு வேணாம் எதுக்கு இதாக ஷோகேஸ்னு தப்பாக அழகான பொண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்தான். சரி, அதுவே ஒரு இதில் கல்யாணம் ஆகிப்போச்சு, அவர் தசாபத்தி வருது, கல்யாணம் ஆகிப்போச்சு, ராசிக்கு 7ஆம் இடம்லாம் வலுவாக இருக்குது, ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிப்போச்சு. இதுக்குன்னாங்க அவர் வாட்டில் மனைவி அங்கே விட்டுவிட்டு வேறு இருக்க வேலைக்கு போயிடுவார். மனைவி வாட்டில் இருக்கும். வண்டியா 4ஆம் இடம் வலு போட்டிருக்கு, அப்போ கார்லாம் வாங்கியிருப்பார். அப்படித்தான் ஒரு லக்கணம் பார்க்க ஒருத்தர் பார்க்கணும். 4ஆம் இடத்துல நல்ல வலுவாக இருக்குது, 4ஆம் படத்தில் நல்லதாக இருக்குது. அப்போ நல்லா புது கார்லாம் வாங்கியிருப்பார். அது வாட்டில் வீட்டில் இருக்கும், அவர் வாட்டில் வேறு லக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி தான் பலன் எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்துடுவோம். யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசியை சொன்னோம். அவருக்கு எங்கே இருந்தால் யோகத்தை கொடுப்பார். முதலுமே வந்து நம்ம மகரத்தையும் கும்பத்தையும் பார்ப்போம். இப்போ மகரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், அல்லது 5ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார், அல்லது 10ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் இந்த சுக்கிரன். இவர் வந்து எங்கிருந்தாலும் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கணும். இல்லை எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார்? காரகம், பாவகம், ஆதிபத்தியம். ஒரு கிரகத்தை எடுத்துட்டோம்னா அவன் எந்த காரகத்தில் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி, எத்தனாம் இடத்தில் நிற்கிறான், அவனுடைய காரகம் என்ன, இந்த 3 வேலையும் செய்வான். அப்போ அதை பார்த்து தான் பலன் எடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் மகரத்துக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் அப்படின்ன உடனே இப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க, மகரத்துக்கு 9ஆம் இடம் தானே வருது, சுக்கிரன் நீச்சத்தை போடு, இல்லாட்டி வேணும் வேண்டாம். மகரத்துக்கு இந்த மகரத்துக்கு வந்து இங்கே வந்துக்கிட்டு சிம்மத்தில் வச்சு நீ பலனை சொல்லு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ பலனை சொல்லியானா மகர ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கே சூரியன் கூடயே இனவு பெற்றிருக்கட்டும், இன்னும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல சனி இருந்தாலும் சுத்தம் வேஸ்ட்டு. ஏன்னா சனி சூரியன் சுக்கிரன் சுத்தம். வெளிநாடே போய் கஷ்டப்படுறவங்க ஜாதகம்லாம் இப்படித்தான். மனைவி இருக்கும், அனுபவிக்க முடியாதுப்பா. அழகான மனைவி கிடைக்கும், சூரியன் கூட சேர்ந்துருக்குல்ல. சனி அங்கே இருந்துட்டு போட்டோம், சூரியனுக்கு அந்த அந்த ஒரே கட்டத்தில் டிகிரி பார்த்துடணும். சனி கொஞ்சம் விலகி சுக்கிரன் கூட இணைவுபட்டுருக்கட்டும், சூரியன் கொஞ்சம் விளைவு இருக்கட்டும், இருந்தாலும் முக்கூட்டுக்கிறங்க அந்த 3 கிரகங்கள் அந்த ஒரே கட்டத்தில் இருக்குது, ஒரு பாவத்தை ஏங்கி கொண்டு இருக்குது. அந்த இடத்துல நீ பலனை சொல்லியா அப்படிங்கும்போது சுக்கிரனுக்கும் சனிக்கும் ஆகாது, சூரியனுக்கும் சனிக்கும் அது எந்த இடத்த தொடர்பு கொண்டாலும் அது ஆகவே ஆகாது. அந்த இடத்துல சுக்கிரன் சேர்ந்துருக்கிறார், பரவாயில்லை. அப்போ சுக்கிரன் நல்ல பலனை கொடுப்பாரானா 8ஆம் இடத்துக்கு வெளிநாடு அந்த சுக்கிரதசை வருது, நல்ல சரியான வயசில் வருது, ஒரு 20 வயசுக்கு மேலே வெளிநாட்டில் போயிட்டார். அவர் வருவார், கல்யாணம்லாம் ஆகும். 7ஆம் இடத்துல நல்ல வலுவான ஒரு கிரகம் பார்த்து நல்ல முறைக்கு இருக்குன்னா கல்யாணம் திருமணம் ஆகுது, திருமணம்லாம் ஆயிரும். அங்கே வீட்டில் இருக்கு மனைவி, நல்ல காரு வாங்கியிருப்பார், வீட்டில் இருக்குது. அங்கே சொல்லுவார், எனக்கு நல்ல பொண்டாட்டி இருக்குதுப்பா, நல்ல மனைவி இருக்குது, ஆனால் இப்போ அனுபவிக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. நல்ல காரு விலை இத்தனை ஒரு காசு போட்டு கார் வாங்கி வச்சுருக்கேன், ஓட்ட முடியல. அங்கே கார் வாட்டில் இருக்குது. இந்த மாதிரி யோகம்னா சுக்கிரன் வந்து இந்த 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அந்த இடத்துல பாவரோட தொடர்பு கொள்கிறப்ப, பாவர்னா
ரொம்ப கெட்டு போயிடாமல் நான் இப்போ ஒரு பலன் எடுத்திருக்கேன். 8ஆம் இடம் மகரத்துக்கு 8ஆம் இடமாக வர்றது. சிம்மம், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, அந்த இடத்துல சுக்கிரனும் இருக்கிறார், ஆட்சி கூட சேர்ந்துருக்கிறார், வலுவாக இருக்கிறார். ஒரு சின்ன அந்த இடத்துல வந்து அந்த லக்னாதிபதியே சனியை போட்டிருக்கேன். அவ்வளோதான், தலைகீழ மாறுது பலன். இப்படி தான் எடுக்கணும். சரி, இதே மகரத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார், சூப்பர், தசை நடக்குது, உள்ளூரில் நல்ல பாக்கியம், நல்லது கிடைக்குது. 10ஆம் இடத்துல இருக்குது, அருமையான வேலை, பேங்கில் போகிறது, இந்த கம்ப்யூட்டருக்கு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறது, அழகு சார்ந்த பொருள்கள், இதெல்லாம் நல்ல வேலை கிடைக்குது, நல்ல முறைக்கு வருமானம் வருது, சூப்பர், நல்லதை செய்வார். அது இருக்கிற இடத்த கொடுத்து. 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 3ஆம் இடம் புகழ் கீர்த்தியை கொடுத்துருவார், நல்ல பேரும் புகழை கொடுத்துருவார், நல்ல வருமானத்தை கொடுத்துரும், எடுத்துக்கலாம். கும்பத்துக்கு அதே மாதிரி எங்கே இருக்கிறார், எந்த பாகத்தை தொடர்பு கொள்கிறார், 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கார், நல்ல பொருளாதாரம், நல்ல இனிப்பாக சாப்பிடுவார், நல்ல பாட்டு பாடுவார், நல்ல மேடை பேச்சு பேசுவார், மக்களை கவர்ந்து மாதிரி பேசுவார், பொய்யை கூட உண்மை மாதிரி பேசுவார். ஆமாம், அவர் இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்து கும்பத்துக்கு, அவர் ஏற்கனவே கும்பம், சனியோட வீடு, அவர் அப்படி இப்போ பேசினார்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு அதிபதி குரு, எங்கே இருந்தாலும் குரு பார்க்குறார். ஆனால் எனவு பெறக்கூடாது. அந்த இடத்துல நல்ல வலுவாக இருக்கிறார், எனவு பெற்றால் வேறு மாதிரி பலனாகி போயிடும். பார்க்கலாம். 5ஆம் பருவையாக விருச்சிகத்தில் இருந்து குரு பார்க்கலாம், 5ஆம் பருவையாக இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல பலன் சூப்பரான பலன். அப்போ நல்லா பாட்டு பாடிக்கிறார், நல்லா பேசுகிறார், பொய்யை கூட உண்மையை மாதிரியே பேசுவார், எல்லாரும் நம்புகிற மாதிரி பேசுவார், எல்லாத்தையும் அவர் கவர்ற மாதிரி பேசுவார், நல்லா பாட்டு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வருமானம், அதனால வருமானம் வரும். 4ஆம் இடத்துல இருக்கிறார், வாகனங்கள், நல்ல வீடு கட்டுறது, நல்ல அழகு சார்ந்து அழகு செய்கிறது, தாயார் மூலியமாக வருமானம் வர்றது, தாயார் சம்பாரித்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நல்லா அனுபவிச்சுட்டு இருப்பார். இங்கே துலாத்தில் இருக்கிறார், 9ஆம் இடம், அப்பானால வருமானம், எடுத்துக்கலாம். அந்த கும்பத்துக்கு 5க்கு, இங்கே வந்து 4க்கும் 9க்கு அதிபதி, அப்போ தாயாருக்கும் தகப்பனுக்குள்ள வருமானம். இதிலெல்லாம் எங்கே இருந்தாலும், இந்த கும்பத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல பலன் எடுத்துக்கலாம். முதன்மை யோகத்தை கொடுத்துருவார். சரி, மற்ற இடத்துல இருக்கிறாரு பலனாக்கு, அதுக்கு தகுந்தாற் போல பலன்கள் மாறும். நம்ம ஒவ்வொரு பாகத்தை பேசிக்கிட்டே வரணும்னால் விரிவாக போயிடும் வீடியோ. அப்போ நம்ம பலன் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அப்போ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் முதன்மை யோகத்தை கொடுப்பார் சுக்கிரன். சுக்கிர தசையில் நல்ல யோகம் வரும். அப்போ வந்துக்கிட்டு மகரத்துக்கும் கும்பத்துக்குள்ளங்க அடுத்த உடனே கம்மான்ல ஐயப்போ நான் மகரந்தேன், இந்த சுக்கிர தசையில் எனக்கு நல்லதே செய்யலாம், கெட்டு போயிட்டா வேணும்ல. இப்போ பானையில் சோறு இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படிங்குவாங்கள்ல. இல்லை நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இருந்தாக்க எனக்கிட்ட பணம் இருந்தால் தானே நான் ஒன்றை கொடுக்க முடியும், நண்பர் தான் இருந்தால் தானே உதவி பண்ண முடியும். அவரே இங்கே சிங்கிள் டீக்கு சிங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் எப்படி உனக்கு கொடுப்பாரு? எவனாலும் டீ வாங்கி கொடுப்பானான்னு இவர் இருக்கும்போது சுக்கரனே கெட்டு போயிட்டார். அப்புறம் அவர் எப்படி உனக்கு நண்பர்னு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. அப்போ வலுப்பட்டு இருந்தால் கொடுப்பார், அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பார்ப்போம். மிதுனத்துக்கும் கன்னிக்கும்போது மிதுனத்துக்கு 12ஆம் இடம், 5ஆம் இடம். இங்கே வர்றாருன்னா 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். மிதுனத்துக்கு, மிதுன லக்கணத்துக்கு அவர் நண்பரும் கூட தான். சரி, லக்கணத்திலே இருக்கிறார், சூப்பர், நல்ல பண்ண செய்வார். லக்கணாதிபதி அங்கேயே கூட இருக்கட்டும், புதன் முக்குட்டு கிரகம் தானே, ஆட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கட்டும். ரிஷபத்தில் புதனை தூக்கி போடுங்க, மிதுனத்தில் சுக்கரன் இருந்தாங்கன்னாக்க நல்ல பலன் தான். இல்லை இது எங்கே இருந்தாலும் அவங்க 12ஆம் இடத்துல இருந்தாலும் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி உள்ள நல்ல பலனை செய்வார். மிதுனத்துக்குலாம் நல்ல பலனை செய்வார். அப்போ எந்த பாவகம் சுக்கரனுடைய காரத்துவன்னு ஒன்று ஒதுக்கிக்கலாம். வண்டி வாகனங்கள், பெண்கள், அழகு சார்ந்த பொருள்கள், பாட்டு, டிவி, ஃபோனு, அதில் எல்லாமே வந்துடும். அழகு சார்ந்த பொருள்கள், நிறைய விஷயங்கள், அதோடைய காரத்துவம். ஆதிபத்தியம், எந்த ஆதிபத்தியம் பெற்று உள்ளார், காரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறார், பாவகம், காரகம், ஆதிபத்தியம், இந்த மூன்றும் எந்த பாவகத்தோட தொடர்பு கொள்கிறார். அப்போ இந்த மூன்றையும் பார்த்து தான் பலன் எடுக்கணும்.
மாவாட்டில் சுக்கரன் வந்துச்சுன்னா நல்ல பலனாக சேர்த்து. அப்போ மிதுனத்துக்கு சுக்கரம், மிதுனம் என்ன லக்கணம்? மிதுன லக்கணம்யா. சுக்கர தசை நல்லா கொடுக்கும், போயிட்டு வாப்பா, அருமையாக உனக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுனாக்க, ஆமாம் கொட்டிக்கிட்டு தான் இருக்குது இங்கே அப்படின்ட்டுவார். நல்ல பலனை செய்யாத இடத்துல இருந்தால் செய்யவே மாட்டாங்க. நல்ல பலனை செய்யணுமா நல்ல இடத்துல இருக்க வேண்டும். மிதுனத்துக்கே 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது நீச்சம் பெற்று போயிறார். பாவரோடு சேர்ந்திருந்தால் அந்த இடத்துல தாயார் சந்திரனும் கெட்டு. அப்போ இதுக்கு பலனை எப்படியா ஏதாவது ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறீங்கன்னாக்கும், மிதுன லக்கணம், விருச்சிக ராசி, சந்திரன் கெட்டு போயிட்டார். 4ஆம் இடத்தில் கன்னியில் சுக்கிரன் நீச்சம். புதன் தன் சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறார், தன் வீட்டுக்கு 12இல் மறைகிறார். தாயார் இல்லை, தாயார்னால் வருமானம் இல்லை அப்படி எடுத்துக்கலாம். சுக்கிரதசை வருது, பெரிய கஷ்டப்படுகிறார். வண்டி வாகனமே இல்லை, ஒரு சைக்கிளுக்கு கூட வழி இல்லை, ஒரு பைக் வச்சா அது அப்பைக்கப்போ ரிப்பேர் ஆகி போயிடும். தாயார்னால் உடல் ரீதியில் பாதிப்பு, இல்லை தாயார்னால செலவு, இப்படித்தான். வீடு வாசல் இல்லை. மிதுனத்துக்கு நல்ல பலனை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது கெட்டு போயிட்டா, நீச்சமாயிட்டாக்க அங்கே நீச்ச பங்கமோ இல்லை அஸ்தங்கமானாலும் அது பலன் வேற, அப்படியே டோட்டலாக மாறும். அதே மாதிரி இங்கே விருச்சிகத்தில் சந்திரனும் இங்கே நீச்சம் பெற்றிருக்காரு, அங்கே செவ்வாய் போட்டு நீச்ச பங்கமான அது வேற பலன். விருச்சிக ராசி தாயா, நீ சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, எனக்கு நல்ல அம்மா இருக்குது, நல்லா வேலைக்கு போயிட்டுருக்குனாக்கு சந்திரன் நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லை குருவால் பார்க்கப்பட்டிருப்பார். இங்கே சுக்கிரனும் அதே மாதிரி நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது அஸ்தங்கமாக இருப்பார். பலன் அப்படியே டோட்டலாக மாறும். அதே இடத்துல இருக்கிற சந்திரன் விருச்சிக ராசிக்கும் கன்னியில் சுக்கிரனை இருந்து மிதுன லக்கணக்காரர்களுக்கு இப்படி எடுக்கும்போது பலன் 2 விதத்தில் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு தான் பலன் பார்த்து பலன் சொல்லணும். ஒரு கிரகத்தோடைய வலுவை அனுசரித்து பலன் சொல்லணும். சரி, கன்னிக்கு வந்துடுவோம். கன்னியில் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் வலுவாக இருக்கணும். அதை இப்போ இந்த கன்னி லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்லதை செய்யணும்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ கன்னி லக்கணத்துக்கு மீனத்தில் இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கார். நல்லா பார்த்துக்குங்க. மீனத்தில் கன்னி லக்கணம், மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இப்போ பலனை சொல்லியா அப்படிங்கிறீங்க. சுக்கிரதசை நடக்குது ஒரு 25 வயசில், 45 வயசு வரைக்கும். 25 தொடங்கினா 45 வயசு வரைக்குமே சுக்கிரதசை தான் நடக்கும், 20 வருஷம். அப்போ கன்னி லக்கணத்துக்கு யோகத்தை செய்யணும், யோகக்காரர் தான் சுக்கிரன். இப்போ யோகத்தை செய்வாரா? மீனத்தில் உட்காந்து உச்சம் பெற்றிருக்கார் கன்னி லக்கணத்துக்காரருக்கு, அதில் குருவே இணைஞ்சிருக்கட்டும், தொலைச்சி போடும் தொலைச்சி. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு திருமணம் ஆகிறாரு, அதனால அவருக்கு பிடிச்சிச்சுரா எமண்டான்னு எங்கே போய்கிட்டு கிடப்பார்? பெண்ணாலே கட்டணலாம் பாட்டெலாம் வர்றதெல்லாம் இப்படித்தான். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, நான் புத்தி கட்டு போனான்டா, நான் டேஷனுக்கு அலைகிறேன், இங்கே ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், இல்லை நான் கிறுக்கு பிடிச்சி போய்கிட்டு அலைகிறேன், மரணம் செத்து போயிடலாமானா இருக்கேன் அப்படின்னா, அங்கே இருந்து கொண்டு பாவரோடைய சேர்க்கப்பட்டிருந்து அந்த இடத்துல மாரகாதிபதியான குருவோடு இணைஞ்சிருந்தால், குருவும் சுக்கிரனும் இனவுபட்டிருந்தால் அதிகம் ஒளி பெற்ற சுக்கிரன் கன்னிக்கு கெடுக்க செய்வார். அப்போ அந்த இடத்தில் இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறார்? அப்போ கன்னிக்கு 9ஆம் இடத்துல இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாமா? சூப்பர். சனி சேரலாமா? சூப்பர். சனியும் சுபத்தன்மை அடைகிறார். சனி தசையோ வந்தாலும் கன்னி லக்கணத்துக்கு சுக்கிர தசையோ வந்தாலும் நன்மையை செய்யும். சரி, துலாத்தில் இருக்கலாமா? 2ஆம் இடத்துல நல்ல வாக்கு, நல்ல பாட்டு, நல்ல சூப்பர். இந்த கன்னி லக்கணத்துக்கு உச்சம் பெற்ற சுக்கிரன் அந்த இடத்தில் பங்கம் பெற்றால் வேற, அந்த இடத்துல சூரியன் சேர்ந்து அஸ்தங்கமானாலும் வேற பலன். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் சனியோடு சேர்ந்துருந்தாலும் வேற பலன். 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று கொண்டு சுக்கிரன் இருக்கக்கூடாது, இருந்தால் பலன் மாறும். நல்ல பலன் கிடையாது, கெட்ட பலன். அதில் அஸ்தங்கம் பெறலாம். அப்போ நீச்ச பலனை தானே செய்வார் அப்படிங்களா? இல்லை,
சற்று பலன் கம்மியாகும். அப்போ சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் பெறலாம். இந்த குரு விருச்சிகத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக பார்க்காம. அப்போ பலன் வேறு மாதிரி ஆகும். அப்போ கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் நல்ல பலனை கொடுக்கணும். வேறு எங்கே இருந்தாலும் நல்ல பலனை கொடுத்துருவார் அந்த பாவகத்துக்கு ஏற்றது மாதிரி. 7ஆம் இடங்கிறது மரகஸ்தானம். இந்த உபயத்துக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பார்த்து பலன் உரைக்கணும். உச்சந்தான் கன்னிக்கு, எனக்கு பலன் நல்ல பலன் இல்லைன்னு ஓடி வருவாங்க. நம்ம பார்ப்போம், கன்னி லக்கணம் சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், நம்ம நல்ல பலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயா நிறுத்து, நீ என்ன சொல்கிற? கல்யாணம் ஆகலை, ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன், அந்த பிள்ளை ஏமாற்றிட்டு ஓடி போயிடுச்சு, அதனால நான் 10 லட்சம் 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன், நீ வாட்டில் பலனை சொல்லாத அப்படின்ட்டுருவாங்க. குறுக்க வந்துடுவாங்க. இங்கே சுக்கிரதசை நல்லா இருக்குது அப்படின்னா, இவன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிள்ளைய மாற்று பிள்ளைய அவனா இவன் வாட்டில் லவ் பண்ணேன், பஞ்சாயத்து ஆகி போச்சு, 10-15 லட்சத்தை இழந்துவிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. இந்த அமைப்பில் இருந்தால் இப்போ பவரோட மரகஸ்தானம் அதில் என்ன பண்ண முடியாது, விரயத்தை தான் கொடுப்பான். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? அஸ்தங்கம், குருவால் பார்வை. இப்போ பலன் மாறுது, கெட்டு போய் மீண்டும் குரு பார்வையில் ஒளி பருகிறார், அப்படியே மாறுவார். ஒவ்வொரு பாகத்துக்கும் அப்படி உன்னிப்பாக எடுத்து பலன் கொடுக்கணும். அப்போ இன்னும் சொந்த லக்கணமான ரிஷப லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருக்கிறார், சூப்பர். 6ஆம் இடத்தில் இருக்கிறார், திசை நடத்துகிறார், வேலையெல்லாம் கொடுத்துருவார். கடனை வாங்கிக்கிட்டு நான் கட்டிக்கிட்டு இருக்கேயா, நான் அங்கே வாங்கிறது அப்படியே லோன் கட்டுறதுக்கு தான் இருக்குது, இல்லை யாருக்காவது வியாதிக்கு இந்த மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது அவருக்குன்னு தான் இல்லை, அவர் குடும்பத்தில் சார்ந்தவர்களுக்கு. சுக்கரனா மனைவி எடுத்துக்கலாம், லக்னாதிபதி வர்றாருல்ல, அப்போ 6ஆம் இடத்துல போகிறார், இவருக்குமே கூட இதில் போய் வேலை கொடுத்துரும், நிரந்தர வேலை, அதில் அந்த மாற்றுக்கிறது கிடையாது. எங்கே 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டால், துலாத்தில் இருந்தால், ரிஷப லக்னத்துக்கு துலாத்தில் இருந்து ஆட்சியானா அப்போ பலன் மாறுறதில்ல. இதே சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறார், நல்ல பலன். 2ஆம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார், சூப்பர், நல்ல பலன். 4ஆம் இடத்தில் கொள்கிறார், அருமை. மற்ற பாகத்தில் தொடர்பு கொள்ளும்போது சூப்பரோட அப்படி வந்துடலாம். அப்போ 8ஆம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார், தனுசில் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சுக்கிரன் வலுப்பெறுகிறார், அங்கே குருவோட பார்வை இல்லை குருவோட இனவு வீடு கொடுத்தேன். அப்போ திசை நடக்குது, வெளிநாடு போகிறார், அவ்வளோதான். சம்பாரித்து கொடுக்குறார், வெளிநாட்டில் இருக்கிறார். அப்போ அந்த இடத்தில் 8ஆம் இடம் கெட்டு போச்சு. லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார், சனி செவ்வாயோட சேர்க்க பார்வை, சூரியன் இந்த மாதிரி இயற்கை பாவரோடைய சேர்க்க நல்ல பலன் இல்லை. குரு பார்க்கிறார், குருவோட சேர்றார், நல்ல பலன். வளர்புற சந்திரன் பார்க்குறார், நல்ல பலன், வெளிநாடு வெளியூர். அப்போ எந்த கிரகத்தோட சேருது, எந்த பாகத்தோட இருக்குது, எந்த பாகவத்தில் இருக்கிறது, ஆதிபத்தியம் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கார், காரகம் என்ன, அவ்வளோதான் தசாபத்தி எடுக்கும்போது. இப்போ நல்ல பலனுங்க நல்ல இடத்தில் இருக்கணும். ரிஷபத்துக்குலாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். லக்னாதிபதி தான் சுக்கிரன், சுக்கிரதசை நடக்குது, லக்னாதிபதி அங்கெங்கே இருந்தால் நல்லா ஒன்றாக்க அவர் ரொம்ப டேமேஜாக இருப்பார். நான் நிறையா ஜாதகம் பார்த்துருக்கேன். ஒருத்தருக்குன்னா சொல்லக்கூட வேணாம் ஜாதகம் போகணும்னா போடலாம். சுக்கிரதசையில் பயங்கர கஷ்டப்பட்டுருக்கார். சுக்கிரதசைனா கூட விடுங்க, அந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து நல்லா வலுப்பட்டிருந்து மிதுன லக்னம்னு நினைக்கிறேன், 6ஆம் இடத்துல இருந்து கொண்ட புதன் ரொம்ப செலவு, அவருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு. அதனால் லக்னாதிபதி வலுப்பட்டிருக்கணும். அடுத்தபடியாக யோகத்தவே பார்த்துக்கிட்டு தான் வர்றோம். இங்கே துலாத்துக்கு வந்துடலாம். துலாத்திலே இருக்கலாம், அல்லது அதான் இங்கே உச்சமாக இருந்தால் 6ஆம் இடத்துல ஓடி போயிடுறாரு. அதுதான் இந்த சொந்த லக்கணத்துக்கே பலன் மாறுது பாருங்கள். இந்த மற்ற இடத்துல இருந்து நல்லா வலுப்பெறும்போது நல்ல பலனை கொடுத்துருவார். இந்த துலா லக்கணத்துக்கு போது லக்னாதிபதியே போய் 6ஆம் இடத்துல போய் 6ஆம் இடத்துல வலுப்பட்டு போய் அங்கே ஒரு பவரோடைய சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நோய் நொடியை கொடுத்துனாட்டி கடனை வாங்கிக்கிட்டு 20 வருஷமாக சம்பாரித்து கடனை தாயாக கட்டுறான், வேறு வழியே இல்லை.
பேங்க்கில் வீடு கட்டலான்னு லோன் வாங்கினாட்டி காரு வாங்கலாம்னு என் பொண்டாட்டி சொன்னால் கேட்கலையா, காரு வாங்கணும் நைனா காரை வாங்கிட்டேன், ஏதாவது ஒரு வழியை போட்டுருவார். காரை வாங்கிட்டு இப்போ நான் லோனை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், வாங்குகிற சம்பளம்லாம் இப்படி போகுது. காரு வீடு ஏதோ ஒன்று லோனை வாங்கி லோனை கட்டிக்கிட்டு இருப்பார், சம்பாரித்து வெளியில் கட்டிக்கிட்டு இருப்பார். 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்கிறப்ப இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையில் வந்துடும், இல்லை நோய்க்கு. 8ஆம் பாவகம் வெளிநாடு வெளியூர், இல்லை அங்கேயும் நோயை கொடுப்பார். அது எந்த பாவத்தோட அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது இப்போ வெளிநாடு நிறுத்த முடியாது. நல்ல சுபத்தன்மை, சுபருடைய சேர்க்கை, இயற்கை சுபருடைய பார்வை, நல்ல முறைக்கு இருக்கிறார், அப்படி இருக்கு நல்ல வலுவாக இருக்கிறார், நல்ல பலன். தீய பலன் இருக்குது. 8ஆம் படம் பண்ணால் விபத்து, ஒவ்வொரு பாகத்துக்கு ஒவ்வொரு இது இருக்குல்ல, விபத்தாகி போயிடுச்சு, இல்லை மேலேருந்து அதை விபத்து தான், மேலேருந்து கீழே விழுகிறது எப்படியோ ஒன்று விபத்து, இல்லை பாய்சன் அடிக்கிறது, இல்லை விஷம் தீன்றது, இந்த மாதிரிலாம். அப்போ பலன்னா ஒரே மாதிரி வந்துடாது. இப்போ நல்ல கொடுக்கக்கூடிய இடத்துல கெடுக்கவும் செய்வாருங்கிற பலன் எடுக்கிறோம் லக்னாதிபதியேன்னு. நல்ல வலுவாக இருக்கிறார், நல்ல பலன். சரி, இப்போ கெடுக்கக்கூடிய லக்கணத்துக்கு சொல்லி அப்படின்னுங்களாம். இப்போ இந்த சொல்லியாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து கடகத்துக்கு எங்கே இருக்கலாம்? கடகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன் தான் செய்வார். நல்ல ஒரு சுபத்தன்மை, நல்ல ஒரு சுபருடைய சேர்ந்து வலுப்பெற்று இருந்து. அப்போ கடகத்துக்கே வந்து 7ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கிறாரு. சனி அங்கே சேர்ந்துட்டேன், தொலைஞ்சு போச்சு. நண்பர்கள் தான் அங்கே லக்கணத்தவே சனியும் பார்க்கணும், சனியோட பார்வை உள்ளது. இந்த இடத்துல சுக்கிரன் 7ஆம் இடத்துலையும் கரகப்போ வனாஸ்தி பெற்றது, 2 இணைஞ்சிட்டான். இதில் செவ்வாய் எங்கேயாவது இருந்து துலாத்து இருந்து கூட 4ஆம் பார்வையாக பார்த்துட்டாக்க முடிஞ்சு சோழி. இப்படித்தான் பலன் எடுக்க முடியும். அப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார், நல்ல பலன். அது கெட்டதே செய்யக்கூடிய இடத்துல நேரடி வலு பெறக்கூடாது. இப்போ கடகத்துக்கெலாம் வந்துக்கிட்டு அவர் எடுத்தோம்னாக்கு இப்போ கடகத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார் சுக்கிரன், உச்சம் பெற்றிருக்கா, அப்போ பரவாயில்ல. அவருக்கு இந்த கெடுக்கக்கூடியவர் இருந்தார், நல்ல பலன் இருக்குது. இப்போ 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது, அப்போ கூட வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, அங்கே நல்ல நிலைமையில் இருக்கிறார். சூரியன் சிம்மத்துக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி. அப்போ சுமாரான பலன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவர் எந்த இடத்துல தொடர்பு கொள்கிறார்? வந்துடலாம். நம்ம சுமாரான பலன் அப்படிங்கும்போது அவர் எந்த இடத்தோட எந்த பாவகத்தில் இருக்கிறார், அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காரா, கெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காரா? பொதுவாக எடுத்த உடனே சுக்கிரதசம் உனக்கு நல்ல பலனை கொடுத்துருமியா, நீ நல்லா இருப்ப அப்படின்னா அந்த பலனுக்கே வேலையே கிடையாது. அடுத்து இந்த விருச்சியத்துக்கும் மேசத்துக்கும் பார்த்துருவோம். மேசத்துக்கு எடுத்துட்டிங்கனாக்கும் 3க்கும் 7க்கும் அதிபதி மேசத்துக்கு, 2க்கும் 7க்கு அதிபதி மேசம். மேசம் வந்து மேசத்துக்கு சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி. சரராசி, சரத்துக்கு 2க்கும் 7க்கும் மாரகாதிபதிகள். அவர்கள் 2 7ஆம் இடத்தோட தொடர்பு கண்டால் மாரகத்தை செய்வார்கள். மாரகம் என்றால் நல்ல பலன் கிடையாது, கெட்ட பலனை செய்வார்கள். வலு பெறக்கூடாது அந்த இடத்துல. இந்த லக்கணத்துக்கு அவருக்கு நேரடி வலுப்பற்றால் நல்ல பலன் கிடையாது. வேற பாகத்தோட தொடர்பு கொள்கிறாங்க. சரி, அந்த இடத்துல தான் இயற்கை சுபரான வளர்புற சந்திரன், தனித்த புதன், குரு உங்களை சம்மந்தப்படும் போது பலன் மாறும். விருச்சியத்துக்கும் அப்படித்தான். விருச்சியத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி. விருச்சியத்துக்கு ஒரே நிமிஷம், விருச்சியத்துக்கு 8 வராதா? 8 வராது, 7 தான் வரும். விருச்சியத்துக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. விருச்சியத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். இந்த இடத்துல 12ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து கொண்டு 7ஆம் இடத்தில் இருந்தால் காரக பவனாஸ்தி பெற்ற. அப்போ இந்த லக்கணம் வந்து சிற ராசி. உங்களுக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி தான் மரகர். அப்போ இந்த இடத்துல 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு விருச்சியத்துக்கு ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரன் அப்போ லக்கணத்தையே பார்க்கிறார்.
நல்ல பலன் எடுத்துக்கலாம். அப்போ காரக பாவ நாஸ்தி பட்டுச்சு இல்லையா அப்படின்னாக்கும் அந்த இடத்துல வந்து காரக பாவ நாஸ்தி சுக்கிரனுக்கு அங்கே பற்றாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புதன் கூட அங்கே இணைஞ்சிருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு சுபருடைய பார்வை, குருவோட பார்வை, இல்லை ஏதோ ஒன்று வரும்பொழுது நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. காரக பாவ நாஸ்தி. அப்போ மனைவி இருக்காதா அப்படின்னு கேட்டுடக்கூடாது, நல்ல மனைவி கிடைப்பாங்க. இல்லாட்டி இங்கே இருக்கட்டும், விருச்சிக ராசிக்கு சந்திரமங்கல யோகத்தில் இங்கே செவ்வாயாக இருக்கட்டும். லக்கணத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ராசி கிடையாது. விருச்சிக லக்கணம். அவன் லக்கணத்தில் செவ்வாய் இருந்து அங்கே பார்த்தாருன்னா பலன் நல்ல பலனாக மாறிடும். லக்னாதிபதி என்ன பார்க்குறாரு, 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னாதிபதியும் பார்க்கும்போது கணவன் மனைவி ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கலாம், பலன் நல்ல பலன் எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சுகபோகத்தை கொடுப்பார், கெடுக்க மாட்டார். நம்ம எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறோரோ அந்த பாவத்தோட வேலையை செய்வார். சரிங்களா? எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. தனுசுக்கும் மீனத்துக்கும் அவர் வந்து பாவம் தான். ஆனால் எங்கே இருக்கிறார் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவமாக எடுக்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக நான் பலன் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாக்க நேரம் பத்தாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.